என்னை எப்பவும் நல்லா வச்சுங்க, எனக்கு ஒன்றும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வளரவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்த்திடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் எப்படி வளரணும் அப்படின்னு சொன்னா, நீ பிரச்சனையை பார்த்து கலங்காத, நீ பயப்படாத, நீ பின்மாறாத, நீ 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 கொஞ்சம் கவனமாய் அத என்னன்னு பாரு, நீ யோசி, சரி அது என்ன பண்ணலான்னு பாரு. நீ உடனே பதட்டம் ஆயிராத, நீ உடனே டென்ஷன் ஆயிராத. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்பிரிட்டை, அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சில நியூஸை கேட்கும் போது உங்களுக்கு பதட்டமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். பாஸ்டர், இந்த பக்கத்து வீட்டில் இந்த நபரை சந்திக்கணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, நாளைக்கு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, கடன்காரர்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சாலே இப்படி இருக்கு பாஸ்டர், என்னால நிம்மதியா இருக்க முடியல, என் பிள்ளைய பார்த்தா அப்படி ஒரு கலக்கம் வருது, என் குடும்பத்தை நினைச்சா அப்படி ஒண்ணு வருது. நான் நம்புறேன், இது ஆண்டவர் கொடுத்தது அல்ல, இது உங்களுக்குள்ளே பிசாசு கொடுத்திருக்கிற ஒன்று. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது ஆவிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். என்ன தரப்போறார்னா, இனி அந்த மனுஷனை சந்திக்கும் போது உங்களுக்கு பயம் வராது, இனி அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களுக்கு பயம் வராது, இனி அந்த மனுஷனுடைய வார்த்தைகளால நீங்க அஃபெண்ட் ஆக மாட்டீங்க, இனி அந்த காரியத்தில் நீங்கள் கலக்கமாக மாட்டீங்க.